Hey guys, வணக்கம் and welcome back to Crypto தலைவா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஓப்பன் லெட்ஜரோட AI testnet airdrop பத்தி தான் பார்க்க போறோம். ஓப்பன் லெட்ஜர்ல இது வரைக்கும் 8 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. Polychain Capital, Hashkey Capital Ventures இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த airdropல மொத்தமா 2 டைப்ஸ்ல உங்களால வந்து இன்கம் earn பண்ண முடியும். ஒன்னு வந்து உங்களோட சோஷியல் மீடியால எங்கேஜ்டா இருக்கிறது மூலமா earn பண்ண முடியும். அதுவும் இந்த டாஸ்க் 16 டேஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஒரு லிமிட்டட் டைம் airdrop தான் இது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா ஜாயின் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோட் ரன் பண்ணுறது மூலமா வந்து ஆன் பண்ண முடியும். கிராஸ் airdrop நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த airdropல எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு earn பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து கைட் பண்ண போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதில் ஜாயின் பண்ணிவிட்டு மணி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் airdrop அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே இந்த airdropல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக கைட் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கிரிப்டோ airdrops பற்றின வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலகிராம் சேனல் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. airdrops பற்றின அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் கிடைக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேஜ் டு earn அப்படின்ட்டு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணல, என்னோட மைசஸ் ப்ரௌசர் ஆப்பில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் ஆப்பில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் உங்களோட மொபைலில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா எப்படி உங்களோட மொபைலில் ஒரு பிசி மாதிரி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்குதுன்னா இல்லைனா நீங்கள் நார்மல் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கேஜ் டு earn அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ரைட் சைடில் லாகின் டு கிளைம் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆத்தரைஸ் ஆப் ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து லாகின் ஆகிரும். இந்த இடத்துல நம்மளோட ட்விட்டரோட யூசர் நேமை பார்க்க முடியும். இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராமுக்கான டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 20 வரைக்கும் தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா ஒரு 16 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது. லிமிட்டட் டைம் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இதில் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதில் சில டாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எங்கேஜ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதை கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ரீட்வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 எங்கேஜ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களாம். அண்ட் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 எங்கேஜ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களாம். இந்த இடத்துல டாஸ்க்கும் இருக்குது இல்லையா, அந்த டாஸ்க்கை வந்து ரீட்வீட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கீழே வந்தோம் அப்படின்னு இந்த இடத்துல நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் இதுதான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற அந்த டாஸ்க்குக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான பாயிண்ட் இது தான். ஸ்பேம் ஆர் irrelevant contributions will result in negative points and a permanent ban from the community அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அடிக்கடி ரீட்வீட்டு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பாட் ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துடும். அப்படி வந்துடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிரும். ஸோ நான் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஒரு 5 டாஸ்க் கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். செகண்ட் டே அடுத்த 2 டாஸ்க் அண்ட் தேர்ட் டே கடைசியாக இருக்கக்கூடிய இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் வந்து பாட் ஆக்டிவிட்டிக்குள்ளே வராது. அண்ட் அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். புதுசாக ஏதாச்சும் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதையும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். சரி, இப்போ இந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 டாஸ்க்கு மட்டும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேர்ட் டே இந்த கடைசி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல ரீட்வீட் அண்ட் கமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்மளுக்கு ட்விட்டருக்கு வந்துடுச்சு. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைக் பட்டன் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து ரீட்வீட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரீபோஸ்ட் பண்ண பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ எப்படி நான் கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த இடத்துல கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நைஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. இது கூட சில ஹேஷ்டேக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேக் டு இந்த airdrop பேஜ்க்கோங்க. ஓப்பன் லெட்ஜர் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு ஹேஷ்டேக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். பேக் டு இந்த airdrop பேஜே வந்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல ஹேஷ்டேக் ஓப்பன் அப் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஹேஷ்டேக்கையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ரிப்ளைன்ட்டு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியாச்சு. நம்மளோட கமெண்ட் இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி லைக்கு, ரீட்வீட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பேக் டு இந்த பேஜ் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கும் நம்ம வந்து லைக், கமெண்ட், ரீட்வீட் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். லைக், retweet and comment. ஓகே, இதிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் ஹேஷ்டேக்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். ரிப்ளை பண்ணிக்கோங்க. டன். இதிலே நம்ம வந்து கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் டு அந்த பேஜ் வந்துடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் இந்த 2 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் தான் இந்த 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவேன். 3வது நாள் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஒரு 3 நாளில் இந்த 5 டாஸ்க்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களோட அக்கௌண்ட் வந்து பாட் ஆக்டிவிட்டிக்குள்ளே வராது. பட் ஒரே நாளில் இந்த எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பாட் ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க்கோ இல்லை 1 டாஸ்க்கோ மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இந்த 5 டாஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். புதுசாக ஏதாவது போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட், ரீட்வீட் எல்லாமே பண்ணலாம். அண்ட் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஆகும் பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகிறதுக்கு. ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வேணும்னா இதை படித்து பார்த்து கூட நீங்கள் வந்து ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கு எங்கே ப்ரோ செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்குக்கான ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு தான் கிடைக்கும். டாப்பில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மை பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து மொபைலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 லைன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மை பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ரீட்வீட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ ரிப்ளைஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரீட்வீட்டுக்கும் அண்ட் கமெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டோட்டல் பாயிண்ட்ஸில் வந்து ஆட் ஆகும். நம்மளுக்கு இன்னும் ஆட் ஆகலை, ஏன்னா இது ஆட் ஆகிறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும். இன்றைக்கி நான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா மறுநாள் தான் நம்மளுக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அண்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆன பிறகு இந்த இடத்துல உங்களோட ரேங்கிங்கே உங்களால் பார்த்துக்க முடியும். அதிகமான பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண உங்களுக்கான ரிவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் சிஸ்டம் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இது மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி வரும். முடிஞ்சிருக்கும். அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண பாருங்கள். நம்ம கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்குக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ரன் பண்ணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ளே வந்துருக்கும். ஃபஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஜிமெயில் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஜிமெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ. ஓகே, இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. அண்ட் லாகின் ஆன பிறகு நம்மளுக்கு சைன் அப் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க போல். அது இருக்கட்டும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளைம் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 70 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டாப்பில் உங்களுக்கு மிஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது காட்டலை அப்படின்னா 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது காட்டும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சோஷியல் மீடியா டாஸ்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் இருக்குது. கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேக் சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. டெய்லி செக்கின் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 28 டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி ஸ்டேக்கை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக டெய்லி செக்கின் பண்ணிக்கிட்டு வாங்க. கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும், டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டையும் அண்ட் டெலகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இப்போதைக்கு நம்மளால் ட்விட்டர் அண்ட் டிஸ்கார்டை மட்டும் கனெக்ட் பண்ண முடியும். டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்ட்டு இந்த 2 டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபாலோவர்ஸ் ஆன் எக்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் ஆப். அண்ட் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டேன், அதனால் பேக் வந்துடுறேன். வெரிஃபைங் அப்படின்ட்டு வருது. இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சில நிமிடங்கள் ஆகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் டாஸ்க்கு. ஜாயின் இன் டிஸ்கார்ட்.
scroll down and authorize, accept invite, again accept invite. இப்போ நம்மளுக்கு டிஸ்கார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எமோஜிஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 3 டிக் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹலோ ஜிஎம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஜிஎம் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வெரிஃபை ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்ட் இப்போ ஜஸ்ட் பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா கிளைம் ரோல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து காப்பி பண்ணுங்கள். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ரோல் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதையும் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. டன். இப்போ ஜஸ்ட் பேக் வந்துடலாம். என்ன ரோல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பேக் டு அந்த வெப்சைட் வந்துடுங்க. டிஸ்கார்டில் வெரிஃபை ரோல் கிளைம் பண்ணிவிட்டு பேக் டு அந்த வெப்சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் டாஸ்க் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகியிருக்குது. பட் டிஸ்கார்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. நானும் ஒரு 2 3 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு தெரியல. ஸோ இது லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ டேஷ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அவர் நோட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது மூலயமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆன் பண்ண முடியும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிகே ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் வரலை. கம்மிங் சூன் அப்படின்ட்டு வந்துருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் யூஸர்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ என்னோட பிசி ரிப்பேரில் இருக்கிறதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் எப்படி நோட் ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தர முடியாது. நீங்கள் வேணும்னா யூடியூப்பில் வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆண்ட்ராய்டில் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஏபிகே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏபிகே ஃபைலை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் எனிவே ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். டவுன்லோட் ஆன ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லாகின் நோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் செலக்ட் பண்ண அதே ஜிமெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டினியூ. ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் டெய்லி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெய்லி செகண்ட் மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணால் போதும். அதுக்கு டெய்லி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது தவிர நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த ஆப்பை மட்டும் நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண விடணும். பேக்ரவுண்டில் இந்த ஆப் நீங்கள் ரன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி கிராஸ் ஆட்ராப் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். கிராஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் ஆட் பண்ண அப்புறமேட்டுக்கு அந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ரன் ஆக போகுது. ஜஸ்ட் பேக்ரவுண்டில் இந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ண விட்டுட்டு மற்றபடி நார்மலாக நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு முறை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 77 பாயிண்ட்ஸ் ஆகிருக்கு. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ அதிகமாக உங்களால் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதிகமான ரிவார்டு வந்து கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வித்ட்ராவல் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான அப்டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.